ஒரு ஆசான். ஒரு வாழ்க்கை. ஒரு சிறிய ஊரில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று இருந்தது. அந்த பள்ளியில் முருகன் சார் என்ற ஆசிரியர் பணியாற்றி வந்தார். அவர் கணிதம் சொல்லுவார். ஆனால் வாழ்க்கையும் சேர்த்தே கற்றுத் தருவார். அதே பள்ளியில் கார்த்திக் என்ற மாணவன் இருந்தான். படிப்பில் அவன் மிகவும் மந்தம். கணிதம் என்றாலே அவனுக்கு பயம். என்னால முடியாது சார், எனக்கு இது புரியவே மாட்டேங்குது சார் என்று அடிக்கடி சொல்லுவான். மற்ற ஆசிரியர்கள் சிலர் இந்த பையனால எதுவும் ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் முருகன் சார் மட்டும் அவனை வேறு மாதிரி பார்த்தார். ஒரு நாள் பள்ளி முடிந்த பிறகு கார்த்திக், ஒரு நிமிஷம் இரு என்று கூப்பிட்டார். கார்த்திக் பயந்து நின்றான். திட்டு வாங்க போறேனோ என்று நினைத்தான். ஆனால் முருகன் சார் மெதுவாக கேட்டார், உனக்கு கணிதம் பிடிக்கலையா? இல்ல, பயமா? கார்த்திக் கலை குனிந்து சொன்னான். பயம்தான் சார். நான் எப்போ முயற்சி பண்ணாலும் தோல்விதான். முருகன் சார் சிரித்தார். தோல்வி வரதுனால தான் நீ கற்றுக்கற. தோல்வி இல்லாதவன் வாழ்க்கையில எதையும் கற்றுக்க மாட்டான். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு மாலையும் முருகன் சார் கார்த்திக்கு தனியாக பாடம் சொல்ல ஆரம்பித்தார். கடினமான கணக்குகளை எளிய உதாரணங்களோடு சொல்லினார். இது வாழ்க்கை மாதிரிதான். ஒவ்வொரு படியும் புரிஞ்சுக்கிட்டா போதும் என்றார். மெதுவாக, மிக மெதுவாக கார்த்திக்கு கணிதம் புரிய ஆரம்பித்தது. முதல் முறையாக ஒரு கணக்கை சரியா போட்டபோது அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. சார், நான் சரியா போட்டுட்டேனே என்று குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டான். முருகன் சார் அவன் தோளில் கை வைத்து சொன்னார், இதுதான் நம்பிக்கை. இது வந்தா எதுவும் சாத்தியம். வருட இறுதித் தேர்வு வந்தது. கார்த்திக் பயமுடன் தேர்வு எழுதினான். ஆனால் முடிவில் கணிதத்தில் அவன் நல்ல மதிப்பெண் எடுத்தான். முழு பள்ளியும் ஆச்சரியப்பட்டது. மற்ற ஆசிரியர்கள் கூட இந்த மாற்றத்துக்கு காரணம் யார் என்று கேட்டார்கள். கார்த்திக் சிரித்துக்கொண்டே சொன்னான், என் ஆசிரியர். முருகன் சார் பல ஆண்டுகள் கழித்து கார்த்திக் ஒரு நல்ல பொறியாளராக மாறினான். ஒரு நாள் அதே பள்ளிக்கு வந்து முருகன் சாரை பார்த்து சொன்னான், சார், நீங்க அன்னைக்கு என்னை நம்பலன்னா இன்னைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். முருகன் சார் கண்கள் கலங்கின. ஒரு மாணவனின் வெற்றிதான் ஒரு ஆசிரியரின் உண்மையான சம்பளம் என்றார். கதை சொல்லும் கருத்து, ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணை மட்டும் அல்ல,